அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அவ்வளவு ஆர்வம். அதெல்லாம் வெறும் அட்டை. அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனா போதும். ஒரு சின்ன காத்தடிச்சா போதும். இளைஞரணி செயலாளர் வரும்போது கை தட்டி விசில் அடிச்சு கூடி கலையிற கூட்டம் கிடையாது. இன்னைக்கு இத்தனை பேரும் இந்த 2 நாள் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நீங்க யாரோ ஒருத்தரை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் 44 பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்க வந்த கூட்டம். கொள்கை கூட்டமாக இருக்க வேண்டும். 10 அமர்வுகள், 44 சிறப்பு பேச்சாளர்கள், 2 நாள் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டிருக்கிறோம். வேற எந்த இயக்கமாவது, குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இப்படி ஒரு விழாவை நடத்த முடியுமா? நிச்சயம் நடத்த முடியும். நாம நடத்திருக்கக்கூடிய விழாவுக்கு பேரு அறிவு திருவிழா. அவங்களால அடிமை திருவிழான்னு வேற ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்டுவோம். சொல்லுவாங்க கஞ்சத்திலயும் கஞ்சம், பெரிய கஞ்சம், கடந்தெடுத்த கஞ்சன்னுவாங்க. அது மாதிரி ஒரு கடைந்தெடுத்த அடிமைனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் போதுதான் எனக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒண்ணு காலு, இன்னொன்னு காரு. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு. அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி, உடன்பிறவா சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு. அந்த அம்மையார் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோன்னு டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு, திரு அமித்ஷாவுடைய காலு. இன்னைக்கு விழுந்தது 10லன்னு புது கால் தேடிட்டு இருக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாரு. 1 மாதத்துக்கு முன்பு, 20 நாளுக்கு முன்பு ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு. இப்போ 10 நாட்களுக்கு முன்பு, 15 நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இன்னொரு கட்சியோட கொடிய அவங்களே பிடிச்சு ஆட்டிக்கிட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னாரு. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் முடித்து இப்போ 76வது ஆண்டுல நாம நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை கொண்டாடுகின்ற வகையில ஒரு நிகழ்ச்சி திமுக 75, டிஎம்கே 75 என்ற இந்த சிறப்புக்குரிய விழாவை இளைஞர்களின் சார்பாக நடத்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனுமதி வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அதற்கான கைடன்ஸ், வழிகாட்டுதல்களையும் வழங்கி இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக வெற்றி பெற அனுமதி கொடுத்த, நம்முடைய கலந்து கொண்டு சிறப்பித்த, புத்தகத்தை வெளியிட்ட நம்முடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும், கழகத்துடைய பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மாமா அவர்களுக்கும், முதல்ல தலைமை கழகத்திற்கும் இளைஞர்களின் சார்பாக முதல்ல எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். 2 நாள் நிகழ்ச்சி. பேசுறவங்க எல்லாம் பாராட்டி வாழ்த்தி பேசியிருக்கிறாங்க. பலர் மேடையில வாழ்த்தி இருக்கிறாங்க. பலர் என்ன நேரில் சந்திக்கும் போது சிறப்பான முயற்சி அப்படின்னு பலர் வாழ்த்தி இருக்கிறாங்க. பலர் வாழ்த்தி இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கலாம். மனசுக்குள்ள திட்டிருப்பாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி 2 நாளா நம்மளை உட்கார வச்சுட்டானே. சிலர் இல்ல நீங்களே சொல்லாதீங்க, அந்த சிலர் யாருன்னு குறிப்பிட விரும்பல. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது, நடந்தது எல்லாமே காலத்தின் கட்டாயம் கருதிதான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. டிஎம்கே 75, திமுக 75 இந்த விழாவை எங்க வேணா நடத்திருக்கலாம். கலைஞர் அரங்கத்துல, அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்துல நடத்திருக்கலாம், ஒய்எம்சி மைதானத்தில் நடத்திருக்கலாம், அன்பகத்தில் நடத்திருக்கலாம். ஆனா இந்த வல்லூர் கோட்டத்தை தேர்வு செஞ்சதற்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. நிறைய பேர் இந்த வல்லூர் கோட்டமாக வரமாட்டாங்க. அதற்கு பல காரணங்கள் உண்டு. எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. அதுவும் இந்த இடத்தை தேர்வு செஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணம். பலர் வர தயங்கின யோசிச்ச இடம் இந்த வல்லூர் கோட்டம். கலைஞருக்கும் வல்லூர் கோட்டத்திற்கும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த வல்லூர் கோட்டத்திற்கும் எந்த அளவுக்கு நெருக்கமோ தொடர்பு என்பதற்கு இங்க நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் விரும்புகின்றேன். எப்பவுமே ஒரு நிகழ்ச்சியில
4-5 பேர் பேசிவிட்டு கடைசியா பேசும்போது ரொம்ப கஷ்டம். நாம பேச வச்சிருந்த அத்தனை குறிப்புகளையும் அந்த 4-5 பேர் அவங்களுக்குள்ள பகிர்ந்து பேசியிருப்பாங்க. இளம் பேச்சாளர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். எவ்வளவு நோட்ஸ் எடுத்தாலும், எவ்வளவு கூட்டங்கள் பேசினாலும் நாம நினைச்சதை வேற ஒருத்தர் பேசிட்டு போயிடுவாரு. ஐயோ நம்ம பாயிண்ட் போயிடுச்சுரா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஒரு நிகழ்ச்சிக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 10 அமர்வுகள் செஷன்ஸ், 44 சிறந்த பேச்சாளர்கள், சாதாரண பேச்சாளர்கள் கிடையாது, சிறந்த பேச்சாளர்கள். அவங்க பேசி கடைசியா பேசும்போது சில பிரச்சனைகள் இருக்கும். நான் பேசின பல விஷயங்களை இந்த 2 நாட்களா நீங்க வேற யாராவது பேசி கூட கேட்டிருந்திருக்கலாம். இருந்தாலும் இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. தமிழர்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த வள்ளுவர் கோட்டத்திற்கு 1973ஆம் ஆண்டு 1973 அப்போ அந்த வருஷத்துல தான் கலைஞர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். கலைஞர் அவர்கள் இந்த வள்ளுவர் கோட்டத்தை பார்த்து கட்டினார். 1976ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல இதனை திறக்கிறதுக்காக அப்போ இருந்த முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தேதி கூட கொடுத்துட்டார். 76ஆம் ஆண்டு அப்பதான் நம்முடைய ஒன்றிய அரசு, அப்படி இருந்தக்கூடிய மத்திய ஒன்றிய அரசு எமர்ஜென்சியை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க, ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அப்புறம் கலைஞர் அவர்களுக்கு அழைப்பதை கூட கொடுக்கல. அன்றைய ஆளுநர் தலைமையில அப்போதைய குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து இந்த வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வச்சாங்க. கலைஞரை சுத்தமா புறக்கணிச்சுட்டாங்க, கூப்பிட கூட இல்லை நிகழ்ச்சிக்கு. கலைஞர் அவர்கள் அந்த அடிக்கல் நாட்டும் போது ஒரு கல் வச்சிருந்தாங்க, அந்த கல்லை கூட அப்புறப்படுத்திட்டாங்க. அப்ப கலைஞர் அவர்கள் முரசொலியில ஒரு கடிதம் எழுதினார், உடன்பிறப்புகளுக்கு ஒரு கடிதம். அதுல எழுதியிருக்காரு, தான் வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைக்கு திருமணம் நடக்கும் போது தாலி கட்டுகின்ற காட்சியை காணாமல் பந்தலுக்கு வெளியே ஒரு தாய் நிறுத்தப்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தவிக்கின்றது என்னுடைய மனசு அப்படின்னு கலைஞர் அந்த நேரத்துல முரசொலியில் எழுதினார். அந்த சம்பவம் நடந்த பிறகு சரியாக 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சது. அப்போ கலைஞர் அவர்கள் இதே வள்ளுவர் கோட்டத்தில்தான் பதவியேற்பு விழாவை நடத்தி தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுல இருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய இயக்கத்தை யார் வீழ்த்த நினைத்தாலும் உங்க திட்டம் தமிழ்நாட்டில் இங்க பலிக்காது அப்படின்னு உணர்த்துகிற இடம் தான் இந்த வள்ளுவர் கோட்டம். இது வெறும் வள்ளுவர் கோட்டம் மட்டும் இல்ல, கழகத்துடைய வெற்றி கோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை கலைஞர் கட்டினாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சென்ற அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 10 வருடங்கள் எந்த பராமரிப்பும் இல்லாம, பொதுமக்கள் அனுமதி இல்லாம சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இடத்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா 2021 நம்முடைய கழக ஆட்சி அமைஞ்ச பிறகு நம்முடைய தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி இந்த வள்ளுவர் கோட்டத்தை ரெனோவேட் பண்ணார், புதுப்பிச்சார். இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். 50 ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் கட்டிய வள்ளுவர் கோட்டத்தை நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தலைவர் அவர்கள் புதுப்பிச்சு நவீனமயமாக்கி வச்சிருக்கிறாரு. இப்போ அதே மாதிரி 75 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நம்முடைய தலைவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஜெனரேஷன், யங் ஜெனரேஷன் கனெக்ட் ஆகிற மாதிரி நவீனமயப்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நம்முடைய கழகத்தை தொடர்பு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அடுத்த தலைமுறைக்கு கழகத்தை எடுத்து சென்று